ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா அது இந்த செடியை காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் வந்து இந்த ரம்பை இலை எங்கள் வீட்டில் வந்து வளர்ந்துருந்துச்சு. ஆக்சுவலி வெளியில் வந்து பெரிய மரமாக வளர்ந்துருந்துச்சு. இப்போ நான் வந்து இது கிரேட்டிங்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு வந்து என்கிட்ட 4 செடி இருக்குப்பா. இந்த 4 செடியும் நான் வந்து தனித்தனியாக ஒரு பாட்லேயும் நட்டு வைக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு வந்து வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஏற்கனவே வந்து பெரிய தொட்டியில் வளர்ந்துருக்கிறது எப்படின்னா, அதில் குட்டி குட்டியாக வந்து குழந்தைங்க முளைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பெரிய பாட் வந்து அந்த குழந்தைங்களுக்காக தனியாக கொடுத்துட்டு, இது 4த்தையும் நான் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பட்டு பாண்டான் செடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு வைக்கலாம். ஒரு 4 to 5 days வந்து தண்ணியில் போட்டு வச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து லேண்ட்லேயோ இல்லை பாட்லேயோ வந்து அதை மாற்றிடணும். இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. பாருங்கள், நான் இது வந்து வெறும் நம்ம ரூம் லைட்னிங்கில் நான் காமிக்கிறேன். நான் இதுவே வந்து இந்த ரூமோட டியூப்லைட் எல்லாம் போட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் சரி கலதையும் ஷேர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, இது நட்டு வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய கார்டன் அப்டேட் காமிக்கிறேன். பாய்.